என்சிஆர்டி புக்ல எப்படி இருக்குன்னா 4 யூனிட் கொடுத்துருக்காங்க. 4 யூனிட்லயுமே எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இந்த 3 சாப்டர் சேர்ந்தது தான். இங்க வந்து சிம்பிளா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் தியரம், ஹீட் என்ஜின், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர்லாம் இருந்துச்சு. அந்த சிலபஸ் எல்லாமே தூக்குனது. போன ஒரு சிலபஸ்ல நிறைய ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 25ல அங்க என்ன 2025க்கான யூஜி சிலபஸ், நீட் யூஜிக்கான சிலபஸ் என்எம்சி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் பிசிக்ஸ்க்கான சிலபஸ் 2025க்கு 2024க்கு என்ன கம்பேரிசன் அப்படிங்கறத பார்க்கறோம். இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 2024ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதே இது வந்து பார்த்தோம்னா நமக்கு போன வருஷத்துக்கு, அதாவது நீட் 2024க்கான சிலபஸ் அக்டோபர் 6, 2023 அன்னைக்கு அக்டோபர் மந்தே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து டிசம்பர்ல தான் பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு பிசிக்ஸ் சிலபஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் சிலபஸ் நம்ம பார்த்துடலாம். சிலபஸ் ஃபார் நீட் யூஜி 2025 பிசிக்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். சரியா, நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சொல்லுவாங்க. நம்ம பிசிக்ஸ் சிலபஸ் வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க, யூஜி சிலபஸ், நீட் யூஜி சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சாப்டர் நேம் வந்து பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், இதுல சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாம் கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன, எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர். சரியா, யூனிட் 1 பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். அதே இது வந்து பாருங்க, போன வருஷம் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது அங்க என்ன இருக்கோ சேம் அதே தான் இங்க இருக்கு. இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்ப யூனிட் 1ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட் வந்து பாருங்க, இது வந்து கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் எ பிளேன். இந்த 2 சாப்டரும் சேர்ந்தது தான் இங்க என்னன்னா கைனமெட்டிக்ஸ் ஒரே சிலபஸ் ஒரே யூனிட்டா கொடுத்துட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்து மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், அதுல பொசிஷன், டைம் கிராஃப், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன், வெலாசிட்டி, டைம், பொசிஷன், டைம் கிராஃப், ரிலேஷன் ஃபார் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். சரியா, 1 டைமென்ஷனல் மோஷனுக்கான சிலபஸ். சரியா, அதே இது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25ல இப்ப என்ன இருக்கோ அதே தான் 24லயும் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லாம. அப்ப 25 சிலபஸ்ல யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்லயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. இப்போ மோஷன் இன் ஏ பிளேன் வந்து பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸ். அதுல வந்து என்ன வெக்டர் அண்ட் வெக்டர்ஸ், அதுல வந்து பார்த்தோம்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட், யூனிட் வெக்டர், ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இதெல்லாம் கொடுத்துட்டு வெக்டர்ஸ்க்கான கான்செப்ட் முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா மோஷன் இன் எ பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இதான் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப இங்க வந்து பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதே கான்செப்ட் தான். அடிஷன், ஸ்கேலார் அண்ட் வெக்டர், யூனிட் வெக்டர், ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர், ரிலேட்டிவ் வெலாசிட்டி, மோஷன் இன் எ பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதே வேல்யூ தான், அதே எந்த கான்செப்டும் மாறல. கைனமெட்டிக்ஸ், அதாவது கைனமெட்டிக்ஸ்ல என்ன 2 சாப்டர் வருதுன்னு சொன்னேன். ஒன்னு வந்து 1 டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதான் 1 டைமென்ஷனல் மோஷன் சொல்லுவோம். இன்னொரு தான் மோஷன் இன் ஏ பிளேன், 2 டைமென்ஷனல் மோஷன். அப்ப இந்த 2 சாப்டர் சேர்ந்ததா வந்து கைனமெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் சிலபஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கு அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷன் பாருங்க. அதுல ஃபோர்ஸ் அண்ட் இனர்ஷியா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, மொமெண்டம், நியூட்டன் செகண்ட் லா, இம்பல்சஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு ஈக்விலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்சஸ் கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து ஃபிரிக்ஷன் கான்செப்ட், ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன், லாஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன், ரோலிங் ஃபிரிக்ஷன் எல்லாம் முடியுது. அதுக்கடுத்து டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். சரியா, அங்க வந்து பார்த்தோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், மோஷன் இங்க பிளேன்ல வரும். இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன்ல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், வெஹிக்கிள் ஆன் ஏ லெவல் சர்க்குலர் ரோடு, வெஹிக்கிள் ஆன் எ பேங்க் ரோடு. சரியா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, போன வருஷம் சிலபஸ் கிட்டத்தட்ட அதே சிலபஸ் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா, அப்ப லாஸ் ஆஃப் மோஷன்லயும் இந்த வருஷத்துல எந்த சிலபஸ் சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கு அடுத்தது ஒர்க் எனர்ஜி பவர் வந்து பார்க்கலாம் பாருங்க. ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ், ஒர்க் எனர்ஜி தியரம், பவர் கொடுத்துறாங்க. The potential energy of a spring, conservation of mechanical energy, conservative and non-conservative forces, motion in a vertical circle, elastic and inelastic conditions in 1 and 2 dimensions கொடுத்திருக்காங்க. இது வந்து work energy power. இந்த சிலபஸ் பார்த்தோம்னா
சேம் அதே சிலபஸ் தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரியா? அப்போ ஒர்க் எனர்ஜி பவரும் 24ல என்ன சிலபஸ் வச்சோ அதே தான் 25க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ரொட்டேஷனல் மோஷன். நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் சொல்லுவோம். இங்க வந்து ரொட்டேஷனல் மோஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ டூ பார்ட்டிகல் சிஸ்டம், சென்டர் ஆஃப் த mass of a rigid body, basic concepts of rotational motion, moment of force, torque, angular momentum, conservation of angular momentum and its applications. இது வரை கொடுத்திருக்காங்களா? இங்க வந்து பார்க்கலாம். சேம் சென்டர் ஆஃப் மாஸ்ல அங்க என்ன கான்செப்ட் இருக்கோ சேம் அதே கான்செப்ட் தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுக்கு அடுத்தது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, the radius of gyration, values of moment of inertia for simple geometrical objects, parallel and perpendicular axis theorem and their applications, equilibrium of rigid bodies, rigid rotational motion, equations of rotational motion, comparison of linear and rotational motions. இதான் வந்து செகண்ட் கான்செப்ட். இங்க என்ன இருக்கு? சேம் அதே கான்செப்ட் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் 4 யூனிட் கொடுத்துருக்காங்க, 4 யூனிட்லயுமே எந்த சேஞ்சஸுமே இது வரைக்கும் இல்லை. நெக்ஸ்ட் கிராவிடேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The universal law of gravitation, acceleration due to gravity and its variation with altitude and depth. Kepler's law of planetary motion, gravitational potential energy and gravitational potential. அதுக்கடுத்து என்ன? escape velocity, motion of satellite, orbital velocity, time period and energy of a satellite கொடுத்திருக்காங்க. இங்க பார்த்தோம்னா என்ன கான்செப்ட்? அங்க என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான். அப்ப கிராவிடேஷன்லயும் சிலபஸ் சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாருங்க மொத்தம் 3 கான்செப்ட் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் எலாஸ்டிசிட்டி வரும். அதுக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். சரியா? அதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இந்த 3 சாப்டர் சேர்ந்தது தான் இங்க வந்து சிம்பிளா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து elastic behavior, stress strain relationship, Hooke's law, Young's modulus, bulk modulus, அடுத்து modulus of rigidity, pressure due to a fluid column, Pascal law and its applications, effect of gravity on a fluid pressure. இது வந்து பாருங்க இந்த ப்ரெஷருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே பார்த்தோம்னா அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வரும். ப்ரெஷருக்கு இன்னாண்ட ப்ரெஷர்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ்ல வரும். ஃப்ளூயிடோட கண்டினியூட்டி பாருங்க. விஸ்காசிட்டியில வந்து பார்த்தோம்னா ஸ்டோக்ஸ் லா, டெர்மினல் வெலாசிட்டி, streamline and turbulent flow, critical velocity, Bernoulli's principle and its applications. இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து surface energy. இப்ப surface energy, surface tension, angle of contact, excess pressure of a pressure across a curved surface. Applications of surface tension, drops, bubbles and capillary rise. இது வரைக்குமே வந்து என்னன்னா properties of fluids. சரியா? அப்ப solid fluid பாருங்க அங்க என்ன இருக்கோ சேம் அதே தான். சரியா? இங்க எலாஸ்டிக் பிஹேவியர், இங்க ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது, இங்க விஸ்காசிட்டி, அதுக்கு அடுத்து சர்ஃபேஸ் எனர்ஜி ஆரம்பிச்சு இங்க எது வரைக்கும் வருது? இங்க கேபிலரி ரைஸ் வரைக்கும் வந்ததுன்னா ஃப்ளூயிட் முடியுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய கான்செப்ட் வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாருங்க ஹீட், டெம்பரேச்சர், தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி, கலோரிமெட்ரி, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், லேட்டன் ஹீட் இதெல்லாம் வந்துருது. அதுக்கு அடுத்து ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல என்ன கொடுத்துருக்காங்க? கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். சரியா? இது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் சேர்ந்ததா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா? அதுக்கு அடுத்தது என்னன்னா தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேயே தெர்மோடைனமிக்ஸ் வரும். இங்க பிசிக்ஸ், நீட் பிசிக்ஸ்லயும் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளான சாப்டர். சரியா? நீங்க கம்பேர் பண்ணி படிங்க. கெமிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்க, பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்க. சரியா? பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்க எந்த கான்செப்ட் எல்லாம் அங்க வந்து நெகட்டிவ்னு பாக்குறீங்களோ அதெல்லாம் இங்க பாசிட்டிவா இருக்கும். இங்க பாசிட்டிவா வச்சுட்ட குவான்டிட்டிஸ் அங்க நெகட்டிவ்னு இருக்கும். அந்த கம்பேர் பண்ணி படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 சாப்டர் இங்க தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பார்ப்போம். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரே சாப்டரா ஒரு கம்பைண்டா வரும். இதுல வந்து பாத்தோம்னா கெமிஸ்ட்ரியில இங்க என்ட்ரோபி, என்தால்பி எல்லாம் பார்ப்பீங்க. இங்க அதெல்லாம் வராது. சரியா? இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? தெர்மல் ஈக்விலிபிரியம், ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ஹீட், ஒர்க் எனர்ஜி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? ஐசோதெர்மல், அடியாபெட்டிக் ப்ராசஸஸ், தி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? இது ஐசோதெர்மல், அடியாபெட்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஐசோபாரிக், ஐசோபரிக்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்ல. இருந்தாலும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெரிய சேஞ்சஸ் இருக்காது. சரியா? அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஹீட் என்ஜின்லாம் பழைய சிலபஸ்ல இருந்துச்சு.
சரியா? கார்னாட் தியரம், ஹீட் என்ஜின், அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இருந்துச்சு. அந்த சிலபஸ் எல்லாமே தூக்குனது. போன வருஷமே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரியா? அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமான்னு பார்த்தேன், அந்த எதுவும் இன்க்ளூட் பண்ணல. போன வருஷம் என்ன ரெடியூஸ்டு சிலபஸோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால வந்து சிலபஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அதுக்கடுத்து கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பார்க்கலாம். கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எ பர்ஃபெக்ட் கேஸ், ஒர்க் டன் ஆன் கம்ப்ரஸிங் எ கேஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அசம்ப்ஷன்ஸ், த கான்செப்ட் ஆஃப் ப்ரெஷர், kinetic interpretation of temperature, the RMS speed of a gas molecule, degrees of freedom, law of equipartition of energy, and the applications to specific heat capacities of gases, mean free path, Avogadro's number. இதெல்லாம் இருக்கா? இங்க வந்து பாருங்க, kinetic theory of gasesல என்ன இருக்கு? சேம் அதே இது ஸ்டார்ட் பண்ணி அவகாட்ரோ நம்பர்ல முடிச்சிருக்காங்க. எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுக்கு அடுத்தது ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். இது வந்து 2 சாப்டர். ஆசிலேஷன் தனி சாப்டர், வேவ் தனி சாப்டர். இந்த 2 சாப்டர் நம்ம சிங்கிள் யூனிட்டா ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்டர் வைஸ் பார்த்தோம்னா 14 சாப்டர்ஸ் வரும் 11th. அந்த 14 சாப்டருமே இருக்கு பாருங்க. ஆசிலேஷன்ஸ் அண்ட் பீரியாடிக் மோஷன், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், பீரியாடிக் ஃபங்க்ஷன், சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன், ஃபேஸ், oscillations of a spring, restoring force and force constant, energy in simple harmonic motion. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் kinetic and potential energy, simple pendulum, derivation of expression for its time period. சரியா? இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இது ஆசிலேஷன். ஆசிலேஷன்ல சாப்டர்ல பாருங்க, அதே இது ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி முடிச்சிருக்காங்க. எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப 24 சிலபஸ் என்னவோ அதே தான் 25க்கும். வேவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? வேவ் மோஷன், longitudinal and transverse waves, speed of traveling wave, displacement, relation for progressive wave, principle of superposition of waves, reflection of waves, அப்புறம் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங் அண்ட் ஆர்கன் பைப் கொடுத்துட்டு ஃபண்டமெண்டல் மோட் அண்ட் ஹார்மோனிக்ஸ் கொடுத்துட்டு பீட்ஸோட சிலபஸ் முடியுது. பழைய சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா டாப்ளர் எஃபெக்ட் இருக்கும். சரியா? இந்த டாப்ளர் எஃபெக்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க பீட்ஸோட நிறுத்திட்டாங்க. இது வந்து பழைய ரெடியூஸ் சிலபஸ்ல அதுதான் இருக்கு. 24 சிலபஸ்ல அதுதான் இருந்துச்சு. அதே தான் 25 சிலபஸாவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னன்னா 11th. சரியா? அதாவது நமக்கு சிபிஎஸ்சில என்சிஆர்டி புக்ல 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சிலபஸ் கவர் ஆகுது. சரியா? அப்ப இதுல மொத்தம் 14 சாப்டர் சொன்னேன். ஆனா 10 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 14 சாப்டர் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, பிசிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு சாப்டர். இதுல வந்து பார்த்தோம்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், இதுல ஒரு 2 சாப்டருக்கு 3, லாஸ் ஆஃப் மோஷன் ஒரு 4வது சாப்டர், ஒர்க் எனர்ஜி பவர் ஒரு 5வது சாப்டர், இதுல வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷன் மோஷன் 6வது சாப்டர், கிராவிடேஷன் வந்து பார்த்தோம்னா 7வது சாப்டர் வந்துருச்சு. இங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் இருக்குல்ல, இதுலயே 3 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு எலாஸ்டிசிட்டி, இல்லாட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். சரியா? இது 8வது சாப்டர் சாலிட். 9வது சாப்டர் வந்து என்னன்னா ஃப்ளூயிட் வரும். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 10வது சாப்டர் வரும். 11வது சாப்டர் வந்து பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ், 12வது சாப்டர் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன்ஸ் 13வது சாப்டர், வேவ்ஸ் வந்து 14வது சாப்டர். இப்படி 14 சாப்டர் இதை நீங்க பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த 7 சாப்டர்ஸ் பின்னாடி வாங்க. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் அதுல பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஐடியாஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 12th சிலபஸ்ல வரக்கூடிய நீட் கான்செப்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸை கவர் பண்றோம். அதுக்கு கிராவிடேஷன் வரைக்கும். அதுக்கு அடுத்தது 2nd சாப்டர் வாங்க. அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ 1 by 1 கவர் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ வந்து என்னன்னா 12th சிலபஸ்க்கு வரலாம். இதுலயும் மொத்தம் 14 சாப்டர். அதை இங்க வந்து என்னன்னா மொத்தம் எத்தனை சாப்டர் பிரிச்சிருக்காங்கன்னா இங்கேயும் வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா 16 சாப்டர், அங்க 10, ஓகே 17, ஓகே 20, ஓகே இது வந்து என்ன 20வது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா மொத்தம் இங்க 9 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இத 14 சாப்டரா பிரிக்கலாம். இந்த 9 யூனிட்டை 14 சாப்டர்ஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்ன இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதை வந்து என்ன எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுன்னு 2ஆ பிரிக்கலாம். சரியா? 2 யூனிட் என்சிஆர்டி புக்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, 2வது சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். பாருங்க எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. சரியா? இது பாருங்க கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ், forces between multiple charges, superposition principle and continuous charge distribution கொடுத்திருக்காங்களா? சேம் அதே தான் பழைய சிலபஸ்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல், டார்க் ஆன் எ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சேம் அதே சிலபஸ் தான்.
24 சிலபஸ்லயும் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சரியா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல வந்து பாருங்க Gauss law and its applications to find field due to infinitely long uniformly charged state wire, uniformly charged infinite plane sheet and uniformly charged thin spherical shell. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுன்ட்டு 12th புக்ல என்சிஆர்டில 12th புக்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இது வரைக்கும் சிலபஸ் கவர் ஆயிருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல 2வது சாப்டரா இருக்கும். சரியா, பாருங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் இட்ஸ் கால்குலேஷன் ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், potential difference, equipotential surfaces, electrical potential energy of a system of 2 point charges and of electric dipole in an electrostatic field. இத கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்ல வந்துட்டு அதுல கெபாசிட்டர்ஸ் பத்தி சொல்லுவாங்க. பாருங்க டைஎலக்ட்ரிக்னா என்ன, எலக்ட்ரிக் போலரைசேஷன், அதுக்கு அடுத்து கெபாசிட்டர்ஸ் அண்ட் கெபாசிட்டன்ஸ், the combination of capacitors in series and parallel, capacitance of a parallel plate capacitor, அதுக்கு அடுத்து with and without dielectric medium between the plates. கெபாசிட்டன்ஸே தான் டைஎலக்ட்ரிக்கோட எப்படி இருக்கும், டைஎலக்ட்ரிக் இல்லாம எப்படி இருக்கும், அப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டர். அது வரைக்கும் செகண்ட் சாப்டர் முடியுது. இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து என்ன, அங்க எலக்ட்ரிக் சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்தோமா, சேம் அதே தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லயும் இருக்கு, கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அதுலயும் அதே தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் சரியா, அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுல வந்து யூனிட் 11. சரியா, அதுக்கு அடுத்தது யூனிட் 12 என்ன கொடுத்திருக்காங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில வந்து பார்த்தோம்னா 24 சிலபஸ்ல நிறைய ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 25ல அங்க என்ன இருக்கோ அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கலர் கோடிங்லாம் இருந்துச்சு. சரியா, கலர் கோடிங் இருந்துச்சு, பொட்டன்சியோமீட்டர் இருந்துச்சு, அந்த பொட்டன்சியோமீட்டர் கலர் கோடிங்லாம் எடுத்துட்டாங்க. சரியா, அதே தான் இங்க இருக்காங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, டெஃபினிஷன், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் எலக்ட்ரிக் கரண்ட், ஓம்ஸ் லா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், BI கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் கண்டக்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி, சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா பாருங்க, சேம் எலக்ட்ரிக் கரண்ட்ல ஆரம்பிச்சு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுக்கு அடுத்தது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் EMF ஆஃப் a cell, combination of cells in series and parallel, Kirchhoff's law and their applications, Wheatstone bridge, meter bridge இருக்கு, சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில எந்த சேஞ்சஸும் இல்ல. இங்க வந்து பாருங்க நம்ம வந்து நீட்ல வந்து அடுத்த சாப்டர் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், 2 சாப்டர் அது இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்சிஆர்டி புக்ல எப்படி இருக்கும்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு இருக்கும். இங்க என்ன இருக்கு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இருக்கு. இந்த சாப்டர் வந்து என்சிஆர்டி புக்ல என்ன அந்த சாப்டர் நேம்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், MCMனு சொல்லலாம். அதுக்கு அடுத்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், MM, அது அடுத்த சாப்டர் வரும். ஆனா அது எப்படி கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அதுல ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன, பைட்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப், ஆம்பியர்ஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டு இன்ஃபினிட்லி லாங் கரண்ட் கேரியிங் வயர் அண்ட் solenoid, ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்களா. அதே இது இங்க இருக்கான்னு பாத்திரலாம், சேம் அதே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா, அதுக்கு அடுத்தது அடுத்த கான்செப்ட் பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தி ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductors, definition of ampere, torque experienced by a current loop in a uniform magnetic field, moving coil galvanometer, sensitivity and conversion into ammeter and voltmeter கொடுத்திருக்காங்களா. இங்க வந்து பாருங்க சேம் அதே தான் இங்க இருக்கு, 24 சிலபஸ்ல என்னவோ அதே தான் 25லயும் இருக்கு. அதுக்கு அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இது வரைக்கும் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அதுக்கு அடுத்தது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். சரியா, அது M&M. சரியா, கரண்ட் லூப் as magnetic dipole and its dipole moment, bar magnet as an equivalent solenoid, magnetic field lines, magnetic field due to magnetic dipole. Magnetic dipole என்ன, bar magnet அதான் சொல்லியிருக்காங்க. along its axis perpendicular to its axis, ஆக்சிஸ்ல எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலரா அந்த ஆக்சிஸ்ல எப்படி இருக்கும். டார்க் ஆன் a magnetic dipole in a uniform magnetic field, para dia and ferro substances with examples, effect of temperature on magnetic properties கொடுத்துட்டு, அப்ப மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல என்ன இருக்குன்னா அதே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா, அதுக்கு அடுத்தது என்னென்ன கொடுத்துருக்காங்க,
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம், ரெண்டாவது அல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்லுவோம். இது ரெண்டையும் ஒன்னா கொடுத்துருக்காங்க. என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபாரடேஸ் லா, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அண்ட் கரண்ட், லென்ஸ் லா, எடி கரண்ட்ஸ், செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐல வரும். சரியா, அதே தான் இங்க இருக்கா பாருங்க. போன சிலபஸ்லயும் அதே செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன் வரைக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏசி அல்டர்னேட்டிங் கரண்ட். இதுல வந்து பாருங்க அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன, பீக் அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் வோல்டேஜ், ரியாக்டன்ஸ்னா என்ன, இம்பிடன்ஸ்னா என்ன, எல்சிஆர் சர்க்யூட், அதுல ரெசோனன்ஸ், பவர் இன் அண்ட் ஏசி சர்க்யூட், வாட்லெஸ் கரண்ட், ஏசி ஜெனரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான் இருக்கு. சரியா, அதனால வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட் இதுலயே எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுக்கடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுல வந்து பாருங்க டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னா என்ன, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக், டிரான்ஸ்ஃபர் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுக்கு அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், அதுல ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சேம் அதே சேஞ்சஸ், அது எந்த சேஞ்சஸும் இல்ல. சரியா, 24ல என்ன சிலபஸோ அதே தான். அதுக்கு அடுத்தது ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்ல வந்து பாருங்க இதை வந்து என்னன்னா எப்படி பிரிக்கலாம்னா ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் பிரிக்கலாம். சரியா, ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். நமக்கு வந்து பாருங்க ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் என்ன, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஸ்பெரிக்கல் மிரர், மிரர் ஃபார்முலா. அதுக்கு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அட் பிளேன் அண்ட் spherical surface, thin lens formula and lens makers formula, total internal reflection and its applications இது வரைக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்தது magnification, power of a lens, combination of thin lenses in contact, refraction of light through a prism, microscope, astronomical telescope, அதுல reflecting and refracting telescope இருக்கு, and magnifying powers இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ray optics and optical instruments பாருங்க. reflection சரியா, அதுக்கு அடுத்து refraction, அடுத்தது lens பார்த்துட்டு ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் வந்துருச்சு. அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ்ல வேவ் ஃப்ரண்ட், ஹைஜன்ஸ் பிரின்சிபல், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹைஜன்ஸ் பிரின்சிபல், இன்டர்ஃபரன்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் fringe with coherent sources and sustained interference of light, diffraction due to a single slit, width of central maximum, polarization, plane polarized light, Brewster's law, uses of plane polarized light அண்ட் போலராய்டு கொடுத்துருக்காங்களா. அங்க வேவ் ஆப்டிக்ஸ்ல அங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. சரியா, அப்ப ஆப்டிக்ஸை வந்து என்ன பண்றோம்னா நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு ரே ஆப்டிக்ஸ், ஒன்னு வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா மிரரை பத்தி படிப்போம். ரிஃப்ராக்ஷன்ல வந்து லென்ஸை பத்தியும் பிரிசம் பத்தியும் படிப்போம். சரியா, டிஸ்பர்சன் இருந்துச்சு, அது சிலபஸ் தூக்கிட்டாங்க. டிஸ்பர்சன்ல பிரிசம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல பிரிசம் வருது, ஆனா அதுல ரிஃப்ராக்ஷனை பத்தி மட்டும் தான் நம்ம இப்ப பாக்குறோம். சரியா, அதுக்கு அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ்ல வந்து இன்னொன்று ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஆப்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் இருக்கு, அதை பார்க்கணும். இதெல்லாம் ரே ஆப்டிக்ஸ்ல வந்துடும். அதுக்கு அடுத்தது என்னன்னா வேவ் ஆப்டிக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கு அடுத்து டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். சரியா, இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெடியூஸ் சிலபஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா 24ல என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான். ஏன்னா அதுக்கு முன்னாலாம் வந்து பார்த்தோம்னா சிலபஸ் அதிகமாக தான் இருந்துச்சு, அந்த சிலபஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. அந்த குறைச்ச கம்மியான சிலபஸ் தான் இங்க இருக்கு. சரியா, அதுக்கு அடுத்தது டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன். சரியா, இதுல பாருங்க டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் என்ன, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஹெட்ஸ் அண்ட் ரெனால்ட் அப்சர்வேஷன்ஸ், ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், மேட்டர் வேவ்ஸ், வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல், டி ப்ராக்லி ரிலேஷன். சரியா, கொடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா இங்க என்ன இருக்கோ சேம் அதே தான். சரியா, அதுக்கு அடுத்தது ஆட்டம் தனி சாப்டர், நியூக்ளியர் தனி சாப்டரா படிப்போம். இங்க ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் ஒரே சாப்டரா கொடுத்துருக்காங்க. இதுல நியூக்ளியர்ல நிறைய குறைச்சிட்டாங்க சிலபஸ்ல. சரியா, போன வருஷம் இருந்துச்சு அதே தான் கண்டினியூ பண்ணிருக்காங்க. போன வருஷம் நிறைய ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா, ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட், ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம், போர் மாடல் ஆஃப் ஆட்டம், அதுக்கு எனர்ஜி லெவல்ஸ், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், இது எல்லாமே வந்து ஆட்டம்ல. நியூக்ளியர்ல என்ன இருக்கு, கம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியே, அட்டாமிக் மாசஸ், மாஸ் எனர்ஜி ரிலேஷன், மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி per nuclear and its variation with mass number, nuclear fission and fusion. ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். அதுல வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கான்செப்டே இப்ப இல்ல. சரியா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு இதெல்லாம் போன வருஷமே ரெடியூஸ் பண்ணதுதான். அங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. சரியா, பாருங்க 24 சிலபஸ்ல சேம் அதே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைசஸ். சரியா, நம்ம வந்து செமி கண்டக்டிங் டிவைசஸ், செமி கண்டக்டர்னு படிப்போம். இங்க வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ் கொடுத்துட்டாங்க. செமி கண்டக்டர்ஸ்ல செமி கண்டக்டர் டயோடு,
IV characteristic in forward and reverse bias, diode as a rectifier, IV characteristic of LED, photodiode, solar cell, Zener diode as voltage regulator. பார்த்துட்டு லாஜிக் கேட்ஸ் அதெல்லாம் ஆர் அண்ட் நாட் நேண்ட் அண்ட் நார் கொடுத்துட்டாங்க. இங்க என்ன பழைய சிலபஸ்ல என்ன இருக்கு அதே தான் இருக்கு. இதுக்கு முன்ன என்ன இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கிட்டாங்க. இன்னொன்னு லாஜிக் கேட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்சிஆர்டி புக்ல இல்ல, ஆனா என்சிஆர்டி பழைய புக்ஸ்ல இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம்னா என்சிஆர்டி புக்ல எது வரைக்கும் இருக்கும்னா இந்த ஜெனார் டயோட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வரைக்கும் தான் இருக்கும். சரியா, அதுக்கு அதெல்லாம் இந்த லாஜிக் கேட் இதெல்லாம் இப்ப இல்ல. ஆக்சுவலா வந்து ஜெனார் டயோடு கூட அதுல இல்ல. இப்ப நியூ சிலபஸ்ல எது வரைக்கும் இருக்குன்னா நமக்கு ரெக்டிஃபயர் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. என்சிஆர்டி புக்ல வந்து பார்த்தோம்னா ரெக்டிஃபயர் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவுமே நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கு இல்ல இப்ப அட். அதை வந்து பழைய புக்ல பாருங்க இருக்கு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் சர்க்கியூட் இது வந்து பாருங்க லாஜிக் கேட்ஸ் ஆர் அண்ட் நாட் நேண்ட் அண்ட் நார் இந்த சிலபஸ்லாம் வந்து இப்ப என்சிஆர்டி புக்ல அவைலபிள் இல்ல, ஆனா பழைய புக்ல இருக்கு. சரியா, அந்த பழைய புக் கிடைச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸஸ்ல எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கும். சரியா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க? இந்த தடவை 18 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. போன தடவை என்ன இருக்கு? போன தடவை என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சோ சேம் அதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இந்த தடவையும் இருக்கு. அப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லயும் எந்த வேரியேஷன்ஸும் இல்ல. சரியா, அப்ப என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், சிம்பிள் பெண்டுலம். அதுக்கு அடுத்தது மீட்டர் ஸ்கேல், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் பை கேப்லர் ரைஸ் மெத்தட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் ரூம் டெம்பரேச்சர், அப்புறம் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிவன் ஒயர் யூசிங் ஓம்ஸ் லா. அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் கால்வனோமீட்டர், ஃபோக்கல் லெங்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் லென்சஸ், அதுல பேரலாக்ஸ் மெத்தடு, பிளாட் ஆஃப் ஏ ஆங்கிள் டிவியேஷன் versus angle of incidence of a triangular prism, refractive index of a glass slab, characteristic curves of a PN junction, characteristic curves of Zener diode, identification of diode, LED, resistor, capacitor from a mixed collection of such items. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு நீட் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சீங்கன்னாவே இந்த எக்ஸ்பெரிமெண்டலும் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. நம்ம வேணும்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு வீடியோ எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்க்கு போடுறேன். சரியா, ஆனா ரொம்ப சிம்பிள் தான். சரியா, இப்ப இதெல்லாம் கொடுத்துறாங்களா? இந்த இதுல 12th வந்து பாருங்க நமக்கு இங்க 9 சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம படிக்கிறது வந்து 14 சாப்டர் படிப்போம். சரியா, அந்த 14 சாப்டர் இங்க 9 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல வந்து என்ன எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். சரி, இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இது வந்து என்ன மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்ஸிமம் மேட்டர்னு வரும். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒரு சாப்டர், அல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு சாப்டர். அதுக்கடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது ஒரு சாப்டர், 8th சாப்டர். ஆப்டிக்ஸ்ல வந்து ரே ஆப்டிக்ஸ் 1, வேவ் ஆப்டிக்ஸ் 1, 10 சாப்டர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஜுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர் இது 11வது சாப்டர். ரே ஆட்டம்ஸ் வந்து 12, நியூக்ளியை 13, எலக்ட்ரானிக் டிவைஸ் செமிகண்டக்டர்ஸ் 14. இந்த 14 சாப்டர் இவங்க 9 சாப்டர் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 20வது ஒரு யூனிட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம படிக்கிறதெல்லாம் கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் சேர்த்து கரெக்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. இதுக்கு நீங்க தனியா எஃபர்ட் போட தேவையில்லை. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சிலபஸ் படிக்கும்போது இது எல்லாமே கவர் ஆயிடும். சரியா, நீங்க சிபிஎஸ்இ போர்டா இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, இது எல்லா சிலபஸுமே நீங்க ஆல்ரெடி 11th 12th படிச்சதுதான், எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி இப்ப கரண்ட்ல நீங்க 12th படிக்கிறீங்கன்னாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல மட்டும் கடைசியா வந்து ஒரு சில கான்செப்ட் வந்து உங்க புக்ல மிஸ் ஆகும். சரியா, அதை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பாத்துக்கோங்க. அதுக்கு நம்மகிட்ட வீடியோ இருக்கு, நீங்க பார்த்து அதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரியா, அப்ப 24 சிலபஸ்க்கும் 25 சிலபஸ்க்கும் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா, அதனால ஏற்கனவே ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்பட்டு இருப்பீங்க. அந்த பயப்பட தேவையில்லை. நீங்க போன வருஷம் என்ன படிச்சீங்களோ அதே தான். பழைய நோட்ஸ் இருக்கு அப்படின்னா எடுத்து வச்சு ஃப்ரெஷ்ஷா வச்சு படிங்க. சரியா, நிறைய நோட்ஸை கலெக்ட் பண்ணாதீங்க. இருக்கிற நோட்ஸ் வந்து நீங்க இந்த சிலபஸை வச்சுட்டு நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நமக்கு நிறைய இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கிடைக்கும், அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அது இதுன்ட்டு நம்ம சேர்த்து எடுத்து வச்சுட்டு நம்ம எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. எல்லாத்துலயுமே சேம் கான்செப்ட் சேம் கண்டென்ட் தான், கொஸ்டின் மட்டும் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்ன பண்றீங்கன்னா நீங்க என்சிஆர்டி புக் ஸ்டேட் போர்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்சிஆர்டி புக்ல இருக்கிறத விட அதிகமா தான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருக்கு. உங்க ஸ்கூல் புக்ஸ் 11th and 12th புக்ஸ் கம்ப்ளீட்டா படிங்க. அதுக்கடுத்து என்ன பண்றீங்க,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் வெவ்வேறு பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வருது, அதை பாருங்க. என்சிஆர்டில புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பாருங்க. சரியா? நம்ம வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே கான்செப்ட் கிளியரா போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ உங்களோட சஜஷன் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோ போடுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.